மயிலை மண்ணே உறங்குவதா சொந்த மண்ணின் வாழ்வுக்கு ஏங்குவதா மயிலை தமிழிச்சு பாடுகிறேன் இதயம் நொந்தே பாடுகிறேன். செம்மணியில் புதைச்சியால் பேருந்து வீடு வாயில உடைச்சி அள்ளினியால் பேருந்து இப்போ கடைசியில் மண்ணை மாட்டு எங்களை வெளியேற்றி போட்டு நீங்கள் விவசாயம் செய்து உழைக்கிறேன்றால் அது ஒரு உங்களோட நாட்டில் நாங்கள் வந்து இருக்க முடியலும் அது தப்பான வேலையில் எழுதுகிறோம். அறவழி போராட்டம் நடந்து நாங்கள் ஒன்றுமே சாதிக்க போவதில்லை. அனுர அரசு என்ன செய்வது? மற்றவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் வேற அது உடம்பு ஒரு குளிர்ச்சி அப்படி ஒரு மண் கிடையாது. மஹிந்த அரசு நடக்க அதுக்கு முதல் இந்த அரசு நடக்க இப்படி போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆக்களை தூக்கி இருப்பார்கள். மாணிக்கை மாதா முன்றலிலே சில்லையார் வாசெருவின் வாசலிலே நீங்கள் ஒன்று கூடியதை மறந்தீர்களா? உங்கள் உணர்வுகள் மறத்து போனது. மக்களோட கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு இந்த நேரம் இடத்துக்கு வாண்டு சொல்லி போட்டு வந்து உள்ளிட்டு அறிவிக்க. மயிலை மண்ணே உறங்குவதா சொந்த மண்ணின் வாழ்வுக்கு ஏங்குவதா மயிலை தமிழிச்சு பாடுகிறேன் இதயம் நொந்தே பாடுகிறேன். காணிக்கை மாதா முன்றலிலே சில்லையார் வாசெருவின் வாசலிலே நீங்கள் ஒன்று கூடியதை மறந்தீர்களா? உங்கள் உணர்வுகள் மறத்து போனதுமா? மயிலை மக்களை விழித்தெடுங்கள், கட்டிய வலையை அறுத்தறியுங்கள். நீங்கள் ஒன்று விட்டால் படையோடாதோ, ஒற்றுமை மயிலை மிளிராதோ. மயிலை மண்ணே உறங்குவதா சொந்த மண்ணின் வாழ்வுக்கு ஏங்குவதா இனிமை தமிழிச்சு பாடுகிறேன் இதயம் நொந்தே பாடுகிறேன். மக்களோட கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு இந்த நேரம் இடத்துக்கு வாண்டு சொல்லி போட்டு வந்து உள்ளிட்டு அறிவிக்க. அவருக்கு வந்து வளவு பார்த்தோம். நாங்கள் இருந்து பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும். எங்கட காணியம் கிடக்கும், எங்கட எல்லியம் கிடக்கும். நீ எங்கேயோ உள்ள நீ வந்துருக்கா ஏசியோக்க இருந்தோண்டு விலாசங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வெளி இருக்கு. பயங்கரவாதம் இருக்குன்னு படையார் ஆக்கினீங்க பாதுகாப்பு படையாண்டு. இப்போ அவையே மொழிச்சு பொதுமக்களையும் அழைச்சி கடைசியாக நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள் எங்கட மண்ணில் எங்களே கூப்பிட்டு இருக்கலாம் தானே. பிரச்சனை புலிகளை ஒழிச்ச உடனே நகரவாதி ஒழிச்சு கட்டி போட்டு எங்கள்கிட்ட நிலத்தை தந்திருக்கலாம். எங்களை கையில் பேருந்து 22ஆம் ஆண்டு நடக்கிற காணிகதி நடந்த விலை தான் போடுவோம், மட்டியும் போட்டு தரலாம் என்றால் சரி சுண்ணாத்தில் பாருங்க நான் இப்போ வாங்கி தரேன். ரெயின் போடுற பாதை இதில் ஒரு 3 பிறப்பு காணி கிடக்கு நல்ல அடப்பு 90 லட்சம் பரப்பு 3 பிறப்பும் 90 லட்சம். ஒரு பிறப்பும் 90,000 3 பிள்ளையால் 3க்கும் 9 பேர பிள்ளை இருக்குது. 1க்கு 4 1க்கு 3 1க்கு 2. அந்த பேர பிள்ளையாக கூட இருக்கிறது இங்கே சரிங்க. 3 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தாச்சு. ஏதோ பொம்பளை வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் மாறி இருக்கிறோம். இந்த பேர பிள்ளை 9 பேரும் இங்கே கூட இருக்கிறோம். அதுதான் கேட்கும். ஜனாதிபதியோட தமிழ் கட்சிகள் மீட்டிங் வைக்க தருவம்னு சொல்லினோம். ஆனால் பிறகு பார்லிமெண்ட்ல கதை கேட்க ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளை விடுவிக்க மாட்டோம்னு சொல்லினோம். ராத்திரியும் கேட்டேன் நான். மக்களின் காணியே மக்களுக்கு அண்டு யார் சொல்றாரு? மஹிந்தா இந்த ஜனாதிபதி சொல்றேன். எங்கட கூட்டமைப்புக்காரோட முந்த நாள் போய் வைக்காரு. திங்கக்கிழமை இரவு வைக்கிறார். நான் போய் செவ்வாய்க்கிழமை ஏச்சி வச்சுக்கு வரணும். இதை பற்றி அப்போ மக்களின் காணி மக்களுக்கு கண்டால் தாரும் கோவன் இல்லை. சரி கொஞ்சம் இடத்த பிடிங்கோ. இன்னும் ஒரு 50 100 பிடிக்கும் இப்படி பிடிங்கோ. தமிழகத்துக்கு அந்த வேலையில் இருந்து அந்த உள்ளு கூடக்கிற நேரத்துலேயும் ஒரு பிளேன் பறக்கிற ரோட்டு போடலாம். மண்ணில் மண்ணில் போய் புல்லு செலுத்தினான். ஆமியோட ஒரு எருமக்கூட வந்தது 72 73 14வது யூட்டில் தான் விழுத்தினேன் காதாவடியில். நான் போய் பார்த்தேன். நான் ஓம்போல் 2 கிடந்தது. அப்படிப்பட்ட ரோஜா பூ வாங்கி சாப்பிடுவோம். தண்ணி குடிப்போம். மாடுகள் கொண்டு மேய விட்டுட்டு அப்படியேப்பட்ட இடத்துல எங்களை கொண்டே குடிய எங்கேயோ விளைச்சி அந்நிய தேயத்தில் நீங்கள் எங்கட மண்ணில் விவசாயம் செய்கிறது எந்த நாடே இருக்கும். இதை எல்லா நாடும் பார்த்து கொண்டு தானே இருக்குது.
இதுக்கு ஒரு தீர்வு தராது. சரி, இங்கே வந்தால் நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் விடப்படுமா இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க உங்களோட பழைய இடங்கள்? அப்போ நான் சொன்னாதால் வந்து ஏழாலேக்க வருவேன், ஏழாலேக்க வந்து கட்டுவேன். இதை வந்து இதில் வேறு அதில் வைரூரில் திருவிழா நடக்குது. இப்போ வேறு அதில் வேறு அது உடம்பொருக்கா குளிர்ச்சி, ஒரு குளிர்ச்சி. அப்படி ஒரு மண் கிடையாது. எங்களுக்கு மேலே பூவில் போட இப்போ போய் பாருங்க, பிள்ளைனுக்கு போடுற ரோட்டு இதில் இதில் எல்லாம் ரோஜர் போட்டு தள்ளி போட்டு மறுவள்ளை கட்ட கொண்டு கிடக்கு. ஏன் இந்த வேலை செய்கிறீர்கள்? தமிழ் மக்கள் அழிச்சியால் குடிக்க அழிச்சியால் மக்களை கொண்டு அங்கே செம்மணியில் புதைச்சியால் பேருந்து வீடு வாயில உடைச்சி அள்ளினியால் பேருந்து இப்போ கடைசியில் மண்ணை மாட்டு எங்களை வெளியேற்றி போட்டு நீங்கள் விவசாயம் செய்து உழைக்கிறேன்றால் அது ஒரு உங்களோட நாட்டில் நாங்கள் வந்து இருக்கப்படுங்களோ? அது தப்பான வேலையில் செய்கிறோம். உங்களுக்கு வண்டி போட்டு தாரம் வீட்டுக்கும் நெட்டை விடுதலைத்தான் போகணும் வந்தால் எவ்வளோ தாருங்க. எங்களுக்கு இப்போ 50 ரூபாய் ஆயிரத்துக்கு ஒரு பிறப்பு காணி வாங்கலாம். அவற்றை வீட்டுக்கு நடக்கு எனக்கு அந்த காணிலே ஆசை கம்பி வேலி கொடுக்கல வெளியே கேட்டால் தலையாச்சு. நீங்கள் எங்களுக்கு இப்போ 1 லட்சம் 2 லட்சம் தான் 6 கிலோ தெரியாது பிறப்பு. அது 30 லட்சமா பிறப்பு. நல்ல காணி இப்படி வந்து இப்படியும் போது வாழை இப்படியும் போது இதுக்கு கிடக்கு. பணம் நிற்குது 5 6 வாங்கி தரேங்க. சரி, நான் தரேன் உங்களோட நீங்கள் கேட்குற காய்க்கு நான் வாங்கி தரேன். இதை நீங்களே உங்களோட காயில் இதை வாங்கி தரணும். நான் சந்தோஷப்படுறேன். எங்கட பிள்ளைகளும் இப்போ வந்து இருக்க போகிறதுண்டு இல்லை. நீங்கள் இந்தியா காணியை வாங்கி தருங்க. உங்களை விவசாயம் கேட்டாலும் பரவாயில்லை, எங்கட காலம் போட்டுது. அதுக்கு முன்னவங்களை கொண்டே காணியை விட்டால் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு தீம் எழுதி கொடுத்துட்டு போடும். பிற பிள்ளைகள் வாழலாம். இதுதான் நடந்த செய்கிறது அந்நியாயத்துக்கு மேலே வந்து பயாவளாஞ்ச 5 வழியால் பயாவளாஞ்சந்தி வந்து அந்த ஆய்வு இருக்க பார்க்க இத்தரதியில் 2 கோடிக்கு மேலே முடியும். நான் வேறு யாக்களுக்கு சொன்னேன் 2 கோடி ரூபாய் முடிஞ்சிருக்கும். ஏன் ஆய்வு தெரியும் உங்களுக்கு? எங்கள்கிட்ட கிடக்கு ஆய்வு தெரியும் தெரியும். அதுக்கு ஏன் கட்டுறீங்க? எங்கள் ஆட்டியன் காணிங்க எங்கள் இடத்த விட்டுட்டு போகிறத விட்டுட்டு மாடுகள் எத்தனை மாடு நிற்குது. நான் பார்த்து கொண்டு வந்தேன் அந்த கட்சி வழியால் வரைக்கு. எங்கட மாடுகள் எங்கே கூப்பிட்டு தரங்க பார்ப்போம். எங்களை எல்லாத்தையும் தரலாம் வீடு வாயிலே விடுறீங்களா இல்லை. இப்போ விரைக பாருங்க, ஒரு 3-4 வீட்டுக்கு மரம் ஓடும். பிடிக்கிறாங்க பெரிய பெரிய கல் வீடு அளந்தாங்க. என்ன செய்ய போகிறீங்களோ தெரியாது. இதுக்கு ஒரு நாடும் தலை நிமித்தி எங்களுக்காக பாடுபடுறதையும் காண இல்லை. அவன் என்று என்னென்னா 22ஆம் ஆண்டில் இருந்த போன விலைக்கு நாங்கள் வட்டி போட்டு தாருங்க. இப்போ எங்களுக்கு அதே குடியிருக்கிறதுக்கு ஒரு பிறப்பு வாங்கித்தான் இப்போது விலைக்கு. சரி, ஒரு பிறப்புக்கு 30,000 20 லட்சம் போடும். இல்லை அதுக்கும் இல்லையென்றால் நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களையும் ஒரு குண்டு போட்டு அழிச்சு விட்டாலும் நாங்கள் சந்தோஷம். உண்மையாதான். நன்றி. ஓ உயிரோட இப்படி அறவழி போராட்டம் நடந்து நாங்கள் ஒன்றுமே சாதிக்க போவதில்லை. அரசாங்கமும் கடைசி வரையும் இதை விட போவதும் இல்லை. அவன் ஆணித்தரமாக உறுதியாக நிற்கின்றான். அனுர அரசு என்ன செய்வது? மற்றவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் வேணும். இப்போதே இந்த போராட்டம் நடக்கைக்கு கேட்கிறார்கள். அந்த காலத்தில் மஹிந்த அரசு நடக்க, அதுக்கு முதல் இந்த அரசு நடக்க இப்படி போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆக்களை தூக்கி இருப்பார்கள். நீங்கள் இப்ப நீங்கள் இதுக்கு ஒரு இணக்கரவு காட்டுறோம் படிக்காதானா இது நடக்குது என்று அனுராச குறை சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அங்க அழுத்தங்கள் கூட இராணுவ அழுத்தத்துல இராணுவ இதுலதான் இந்த முடிவு இருக்குது. அரசியல இதுல தாங்கி இருக்கையில். அப்ப நாங்கள் தான் எங்களோட மண்ணை மீட்டெடுக்கும். நாங்கள் தான் ஏதோ துணிவு கொண்டு எங்களோட இதுகளை வென்றெடுக்க வேணும். போராட்டம் சரி வராது.